பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நூல்களின் அன்னை அல் குர்ஆன் ஷரீஃப். உலகத்தில் படிக்க பின்பற்ற எத்தனை நூல்கள் இருந்தாலும் எல்லா நூல்களுக்கும் தாய் அல் குர்ஆன் ஷரீஃப். இருளை விரட்ட இருளை தேடி சென்றது அருள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருளை எரிக்க ஒளியை நாடி போனார் எளிய மனிதர். ஒளியை தரிசித்திட இருளில் தவம். குகைகளில் வாழ்ந்த மனிதனை நேர்வழிப்படுத்திட குகையில் தவம். மனக்குகையின் இருள் அகற்ற மலை குகையில் தவம். ஹிரா அக்னியை அடைகாத்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிராவில் இருந்து அல்லாஹ்விடத்திலே வஹியை பெற்றார்கள். பள்ளத்தாக்கை நிரப்பிட மலையை தகர்த்திடும் மாபெரும் முயற்சி. வரம் தேடி தவம் இருக்கும் உலகில் வரம் ஒன்று தவம் இருந்தது. வரம் தேடி தவம் இருக்கும் உலகில் வரம் ஒன்று தவம் இருந்தது. ஒருவராய் தனித்திருந்தது ஒருமையை உணர்த்துவதற்காகவோ? தனித்தவனை தேடி தனியாக தாகத்தோடு தனித்த தவம். பசிப்பினி போக்க பசியோடு பயணம். இரவு பகல் உறவு பசி உறக்கம் எல்லாம் மறந்து போனது. விடியலை எதிர்பார்த்து உறங்காத விழிப்பு. மேதினியில் அமைதி புரட்சி செய்ய அமைதியாய் தவம். அமைதி அடுத்த தளத்திற்கு அன்னலாரை அழைத்து சென்றது. ஒளிய ஒளிய ஒளி ஒளிரத் துவங்கியது. ஒன்றை கண்டறிய எல்லாமும் ஒன்றானது. ரமலான் மாதத்தின் ரம்மிய இரவு. ரமலான் மாதத்தின் ரம்மிய இரவு. மகரந்தங்களை ஏந்திய மகரயாளாய் தென்றலின் பவனி. நிலவின் குளிர்மையில் சுகந்த வாசம். மெல்லிய இரவில் வசந்த கீதம். திடீரென வானம் இடிந்து பூமியில் விழுவது போல் இடி இடியாய் இடி. ஒடுங்கியது மலை, நடுங்கியது பூமி. கல்வை பறித்திடும் வண்ணம் கண்ணை பறித்திடும் மின்னல். ஹிரா மலையானது ஒளி மலையானது. ஹிரா மலையானது ஒளி மலையானது. ஹிரா மலையில் சுறா பறவை. 7 வானம் ஒளியாய் உரு எடுத்ததோ? 7 வானம் ஒளியாய் உரு எடுத்ததோ? என்ன பிரம்மாண்டம் மலைக்கு சிறகு முளைத்ததோ? எப்படி சாத்தியம்? பிரபஞ்சம் பறக்குமோ? இமைகளால் கண்களை கசக்கிய இதய வேந்தரிடமும் இமய பிரமிப்பு. பார்வையை கூர்மையாக்கி பார்த்தார் பார்வேந்தர். பார்வையை கூர்மையாக்கி பார்த்தார் பார்வேந்தர். ஓ, இது கனவில் துரத்திய வன தேவதை. தேவதையின் கண்களில் குழந்தையாய் குதூகலம், பார்வையில் பரவசம். விழியார பார்த்தது, பசியார பருகியது. நாயகர் முகம்மதை நயமாய் நெருங்கியது. இரு கை நீட்டி இருக கட்டி நெருக்கியது. அன்னலாரை ஆலிங்கன தேவதை அழகு தேவதை அறிந்து கொண்டது. இதுதான் நித்திய சுவனம் என்று. அன்னலாரை ஆலிங்கன தேவதை அழகு தேவதை அறிந்து கொண்டது. இதுதான் நித்திய சுவனம் என்று. ஹிரா குகையில் மஹமூதரின் வாய் குகை திறந்தது. நா அசைந்தது, மௌனம் இசைந்தது. நா அசைந்தது, மௌனம் இசைந்தது. வனதேவதையின் வாயிலிருந்து வார்த்தை வெளியானது. ஓதுவீராக. நான் ஓதியவன் அல்ல, தடுமாறியது பதில். பணிவுதான் ஞானத்தின் முதல் பாடம், செயலில் காட்ட செகவேந்தன். ஓதச் சொன்னால் எதை ஓதுவது? அல்லாஹின் பெயர் இல்லாமல். மானபி காரின் லாபி பிஸ்மில்லா. ஓதச் சொன்னால் எதை ஓதுவது? அல்லாஹ்வின் பெயர் இல்லாமல். இன்னொரு முறை என 3 முறை முத்து முகம்மதை கட்டி அணைத்தார் கனிவு ஜிப்ரீல். தடுமாறிய தூயவரை விடுதலை செய்த வானுருவம் வாகாய் உரைத்தது ஓதுவீராக. தடுமாறிய தூயவரை விடுதலை செய்த வானுருவம் வாகாய் உரைத்தது ஓதுவீராக. எதை ஓதுவது? தயங்கி தூய வேந்தரின் நா அசைந்தது. எதை ஓதச் சொல்வது? சந்திரநாயகரின் சுந்தர தரிசனத்திற்கு முன் மந்திர வசனம் மறந்து போனது. நித்திய நாயகம்
நினைவுபடுத்தவே மறந்து போன வசனம் சுரந்து சுரந்து வந்தது. ஓதுவீராக. எல்லாவற்றையும் படைத்த ரப்பின் திருநாமம் கொண்டு ஓதுவீராக. கற்கட்டியிலிருந்து மனிதனை படைத்த இறையின் திருநாமம் கொண்டு ஓதுவீராக. அறியாதவற்றை மனிதனுக்கு அறிவித்து கொடுத்த அல்லாஹின் பெயரால் ஓதுவீராக. வந்த உருவம் வாகாய் உரைக்க உரைக்க அரைக்க அரைக்க மணக்கும் சந்தனமாய் மலர்ந்தது. ஒளியும் சந்தித்து கொள்ள குர்ஆன் கிடைத்தது. ஒளியும் சந்தித்து கொள்ள அருள்மறையாம் திருக்குர்ஆன் கிடைத்தது. அல்லாஹ் இருந்த அற்புத சாசனம் அது. அரசியல் சாசனம் மட்டுமல்ல, அகிலத்தின் அனைத்திற்குமான அறிவு சாசனம், மனித ஆன்மாவுக்கான நீதி வழி பாசனம். குர்ஆன் வெளிப்படையாக பேசும் இரகசிய குரலில் புன்னகைக்கும். விரக்தியின் விளிம்பில் நின்று தற்கொலைக்கு துணிந்தவருக்கு தன்னம்பிக்கையின் தகவல் பலகை. குர்ஆனிய கடலில் உப்புக்கள் இல்லை, முத்துக்கள் மட்டுமே மொத்தமாய் வரவேற்கும். குர்ஆனிய கடலில் உப்புக்கள் இல்லை, முத்துக்கள் மட்டுமே மொத்தமாய் வரவேற்கும். குர்ஆன் துறைகளின் தந்தை, நூல்களின் தாய். இந்த கனிக்கு முன் மற்றவையெல்லாம் கனியாக காய். இந்த கனிக்கு முன் மற்றவையெல்லாம் கனியாக காய். வையகத்தை கையகப்படுத்த குர்ஆனின் தன்வயப்படுத்து. அல்ஹம்துலில்லாஹ்.